பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் பார்ட் 60ல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சி கார்டன் பண்ண போகிறோம். கேட்குறது வித்தியாசமாக தான் இருக்கும். அதை கட்டுறதுக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா அது ஸ்பீடாக காமிப்பேன். இப்போ இங்கே ஒரு க்ரீப்பர் நடமாடிட்டு இருந்துச்சு. அதை கொண்டு இடம் தான் இந்த நான் உனக்கு இப்போ பண்ண கேஸ் நல்லா இருந்துச்சு. பாருங்களேன், இப்போ பண்ணுங்க பாருங்கள். எது முட்டை அங்கே பார்க்க முடியும். இன்னும் அதுக்கு முட்டை காலி வச்சு எந்த கேஸ் ஒரு கோழி கூட வரல. சாப்பிடுவோம், பசிக்குது. ஓகே, இந்த இடத்துல அதுக்கான இது போர்டு மாட்டிக்குவோம். பார்க்க தானே போகிறீங்க என்னெல்லாம் பண்ண போகிறோம்ட்டு. அது தேவையான ஐட்டம்ஸில் வச்சுக்கேன். இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு இதான் செய்ய போகிறோம். டிஎன்டி அதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இதனால இது செஞ்சுருவோம். அதனால் இது மூலம் கெஸ்ட். ஓகே, உனி ஸ்பீடாக போகிறேன். ஒரே நிமிஷம் வந்தேன். முடிச்சுட்டே உங்களுக்கு காமிச்சிட்றேன் கேஸ். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதனால பண்ணி முடிச்சுட்டே காமிச்சிட்றேன். பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் முடியாது. என்னடா புளிய தோண்டிட்டு இருக்கானேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியாது. பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் முடிச்சுட்டேன்னா ஃபுல்லாக முடியல, 2 தான் முடிச்சிருக்கேன். 2 முடிச்சிருக்கேன். அது எப்படி இருக்கு மட்டும் போய் பார்ப்போம். பார்த்தீங்கனாலே வெளியே வேறு லெவலில் இருக்கா. எப்படியே நல்லா இருக்கா? எப்படி டிசைன் ஃப்ளோரிங்களா நல்லா இருக்கா? வேறு லெவலில் எத்தா மாசா எப்படியே சூப்பரா. இங்கே பார்த்தீங்களா ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷு. இங்கே பார்த்தீங்களா ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷை காணா. ஏய் டீஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷு என்னை விட்டு உயிர் போனாலும் ட்ராபிக்கல் ஃபிஷ் ஓடிடுச்சே. நான் இப்போ என்ன பண்ணேன் தெரியலையே. நீங்கள் அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமே. அங்கே சேர்த்து போய் ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷை ஸ்பான் பண்ணி விட்டு வரும். அது எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர் டிசைனுக்கு வச்சுருப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது உங்கள் பெரிய மிகப்பெரிய தப்பு. எப்படி புரியுதா? எப்படி அது சீக்ரெட் டோர் மாதிரி. ஐயோ இங்கே தூக்கி விட்டுட்டேனே. தூக்கி அவர் தண்ணி நான் பாட்டு இன்னும் தூக்கி விட்டுட்டேன். இப்படி எப்படி இப்போ டிராஃபிக் சேஸ் பண்ணலாம். தொட்டி மாதிரி இருக்கும். குட்டி இது பெருசா 2 பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. வேறு ஒருத்தன் நல்லா இல்லை. கைஸ் இந்த பர்பிள் நல்லா இருக்குது பாருங்க. அழகாக இருக்குல்ல பர்பிள். மஸ்ஸாக இருக்குல்ல. கெத்த மஸ்ஸாங்கிற மாதிரி மாசாக இருக்கான். இது கொஞ்சம் இல்லை எனக்கு பிடிக்கல. இதுவும் இல்லை பிடிக்கல. கைஸ் எல்லாம் நல்லா இருக்குது. கைஸ் இந்த எல்லாம் பாருங்க. இந்த ட்ராபிக்கல் ஃபிஷ் எத்தனை வெரைட்டி இருக்குன்னா 3600 சம்திங் என்னமோ இருக்கும் அப்படின்ட்டு மைன்கிராஃப்ட்காரனே சொன்னான். லோட் ஆகும் தெரியுமா? அப்போ சொல்லிட்டுருப்பான். அதுதான் சொல்லுவான் அடிக்க இருக்கா. சவப்பும் அந்த நீல கலர் இருக்கும். எங்கேயும் காணும். இவன் நல்லா இருக்கான் கைஸ். இடமா கொஞ்சம் கன்சிஸ்டடாக பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ணேன், இடத்த பெருசு பண்ணிடலாமா? எவ்வளோ போல. சரி கைஸ் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதை பெருசு பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸ்டார்டிங்காக தான் எவ்வளோ வாங்க. ஏன் சூசியல் படிக்கிற? ஏன் சூசியல் படிக்கிறீங்க? சூசியல் பண்ணுறீங்கன்னா வரான் கஷ்டங்கள். இன்னும் மீன்லாம் செத்துருக்கோம் மாட்டாருக்கு. ஓகே இப்போ இதுக்கும் நீச்சல் அடிப்போம். வணக்கம் பாஸ் வந்துட்டேன். எல்லாத்துக்கும் வணக்கம். செத்துக்கிட்டு போயிடாதீங்க. சூசியல் பண்ணுங்க. கேஸ் இதில் இந்த ப்ளூ நல்லா இருக்கு பாருங்க. லைட் ப்ளூ டார்க் ப்ளூ நல்லா இருக்குது. ஏன்னா அது குட்டி பையன். இங்கே பாருங்கள் பர்பிள் இதுவும் கொஞ்சம் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வேறு
நல்லா இருக்கு. நானும் நிறைய எக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கைஸ். நீங்கள் வேற ஐயோ எனக்கு பிடிச்சவன் போயிடாதே என்னை விட்டு வாழாதடா செத்துறாதடா அப்புறம் இவனை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா கைஸ்? பாருங்க கைஸ் எவ்வளோ பெரிய கம்மி. இந்த இடத்துல பெருசு பண்ணி இதை ஒரு 2 நாளில் 2-3 எபிசோட் கழிச்சு இதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஹா நைட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒரே நாளில் பண்ணுறது கஷ்டம் அதனால் அடுத்த வீடியோ வேறு என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த எஸ்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு